अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குலாப் ஜாமுன். இன்றைக்கி நான் ரெடிமேட் மிக்ஸ் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 1.5 பாக்கெட் போல் மிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே செய்திடலாம். நான் இன்றைக்கி ரம்ஜானுக்கு தான் செய்துட்ருக்கேன். நம்ம வேறு வேலைகளும் இருக்கிறதுனால இது நம்ம குயிக்காகவே பண்ணிடலான்னு நான் இதை இன்றைக்கி செய்துட்ருக்கேன். இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிடணும். நான் 1.5 பாக்கெட் போட்டதுனால நான் 1 kg சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப்புக்கு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணணும். அது கரைஞ்சிட்ருக்கட்டு நம்ம அதுக்கடையில் போல் பண்ணிடலாம். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிடணும். சுகர் சிரப்புக்கு ரொம்ப பாயில் ஆகணும்னு தேவையில்லை. கம்பி பதம்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால் அது கொஞ்ச நேரம் ஃபுல்லாக சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட குக் ஆனால் போதும். நம்ம ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ரோஸ் எசன்ஸ் வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். கீலையும் பொரிக்கலாம். கீயில் பொரித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே புரட்டி போட்டு நம்ம வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். புரட்டி போட்டால் தான் அது ஈவனாக குக் ஆகும். ஈஸியாக செய்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை. இதுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். நமக்கும் செய்தது போல் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ஸ்வீட் சாப்பிட்டது போல் இருக்கும். நீங்களும் செய்து கொடுங்க. இப்போ அந்த சூட்டோடையே நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் பொரித்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். இது ஒரு 1/2 ஹவர்லேயே அந்த சிரப்பெல்லாம் ஜாமுன் குலாப் ஜாமுன் அப்சர்வ் பண்ணிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவே செய்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.